ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களே போற்றி. ரிஷபராசினியர்களுக்கு வணக்கம். ரிஷபராசி காலபுருஷ சக்கரத்தின் 2ஆம் இடம், தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம். அதாவது ஒரு மனிதனுக்கு குடும்பம் இருக்கணும், பேச்சு நல்லா இருக்கணும், கையில் காசு பணம் இருக்கணும். இது 3 நல்லா இருக்கணும்னா ரிஷபராசியில் பிறந்திருக்கணும். ரிஷபராசியில் பிறந்தால் நல்ல ஒரு மனையில் இருப்பாங்க, நல்ல ஒரு வீட்டில் இருப்பாங்க, பேச்சு சுத்தமாக இருக்கும், கையில் காசு பணம் இருக்கும். இது அடிப்படை தகுதி ராசியோடைய. ரிஷபராசினா சார் என்ன சார் அப்படின்னா ஒரு சின்ன டெஃபினேஷன். ரிஷபராசினா சந்திரன் உச்சமாகும் வீடு, சந்திரன் உச்ச வீடு, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ரிஷபராசிக்கு ஒரு பெரிய பெருமை, சந்திரன் உச்ச வீடு. நம்ம பூமியிலேருந்து பார்க்குற கிரகம் சந்திரன், ஒளிச்சந்திரன், பௌர்ணமி சந்திரன். இரவு சந்திரன் ஒளியில் இருந்தாலே உடம்புக்கு அந்த அளவுக்கு நல்லது, குளிர்ச்சியை கொடுக்குறவர் சந்திரன். அப்பேற்பட்ட சந்திரன் ரிஷபராசியில் உச்சமடைகிறாரு. ஸோ ரிஷபராசிக்கு ஒரு பெரிய பெருமையை கொடுக்குறவர் சந்திர பகவான். சந்திரனாலே அழகு தாங்க, அழகுக்கு உதாரணம் சந்திரன் தான். சொல்லுவாங்கள்ல, முகம் நிலவு மாதிரி இருக்குது. சரியா நேர்களே, அந்த நிலவுக்கு சொந்தக்காரர்கள் ரிஷபராசினியர்கள், பொலிவுக்கு சொந்தக்காரர்கள். ரிஷபராசிக்கு இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். உங்கள் ராசிக்கு ராஜயோகாதிபதி சனி பகவான் அஸ்தமன நிலை அறிகிறாரு. அதனால் ஏற்படுகின்ற சாதக பாதங்களை சொல்கிறேன். பலன்கள்னாலே 2 தான், சாதகமாக இருக்கும், பாதகமாக இருக்கும். அதை சரிவிதமாக எடுத்துக்கோங்க. ஒரு ஜோதிடர் அதை வலியுறுத்தணும். சரியா நேர்களே, ரிஷபராசிக்கு நல்லது நடக்கணும், அதுதான் என்னுடைய விருப்பம், இறைவனுடைய சித்தமும் அதுதான். சில நேரங்களில் சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும், அதை நாசுக்காக சொல்லணும். அந்த சொல்லப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஓகே நேர்களே, நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்க்குற நேர்களுக்கு ரொம்ப சிறந்தாழ்ந்த நன்றி. புது வியூவர்ஸ் அவங்களுக்கும் வரவேற்கிறேன், தொடர்ந்து பாருங்கள். ரிஷபராசிக்கு நிறைய வீடியோ தகவல் போடுறேன். நிறைய நேர்கள் தசாபுத்தி கேட்குறாங்க, அதுக்கும் போடுறேன். நட்சத்திர பலன்கள் போடுறேன். அப்பப்போ ராசியை சுற்றி நடக்கிற கிரக நிகழ்வுகளுக்கும் வீடியோ போடுறேன். எந்த அளவுக்கு அவுட்புட் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிறைய கண்டென்ட் கொடுக்குறேன். ஓகே நேயர்களே, 3 ராசிகள், 3 நட்சத்திரங்கள், கிருத்திகை, ரோஹிணி, மிருகசிரிஷம். கிருத்திகை சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நல்லா இருக்கிறாருங்க, சூரியன் மிகச்சிறப்பாக இருக்கிறாரு. ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, மிகச்சிறப்பு. திக்பலம் பெற்று இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறது மிகச்சிறப்பு, அருமையான அமைப்பு. ஆளுமை அதிகாரம் கொடி கட்டி பறக்கும். தொழிலில் ஒரு புரட்சி பண்ணுவீங்க, தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும் இந்த மாதம். அடுத்த ராசிக்கு 2 கஞ்சி கூடன்னு 10ஆம் இடத்துல தான் இருக்கிறாரு புதன். தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் அஷ்டஸ்தானாதிபதியும். தொழிலில் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் இந்த காலகட்டம். உங்களுக்கு அடுத்து வருகின்ற காலகட்டம் 2 மாதத்துக்கு நல்லாயிருக்கும். மாசி பங்குனி தொழிலில் அபிவிருதமான வளர்ச்சி இருக்கும், லாபம் நல்லா வரும். அந்த லாபம் அப்படியே வீட்டுக்கு வரும். இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. 10 கூடைவன் சூரியன், 5 கூடைவன் புதன். தொழிலில் அதிர்ஷ்டமாகி அந்த அதிர்ஷ்டம் பணமாக கன்வெர்ட் ஆகி வீட்டுக்கு வரும். ஏன்னா 2ஆம் இடம் பணம் அல்லவா, புதன் 2, 5 கூடைவன். அந்த அமைப்பை அப்படியே பிசுறு இல்லாமல் செய்வார். புதனும் சூரியனும் சேர்ந்து புதயத்துவத்தில் அப்படியே செய்வாங்க. அதுபோல் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் அஸ்தமன நிலை அடைகிறாரு, சூரியனால் அடைகிறாரு. சூரியனுக்கு முன்பின் சில குறிப்பிட்ட டிகிரிக்குள்ளே சனி பகவான் வரும்போது அஸ்தமனம் அடைவார். சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறது ஒரு 70% நல்லது, 30% நல்லது அல்ல. அது ராசிக்கு ராசி மாறுபடும். ரிஷபராசிக்கு ஒரு 30% நல்லது அல்ல, 70% நல்லது. ஸோ அதில் அதிகமான யோகா பலன்கள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வீடியோவை நான் போடுறேன். சனி பகவான் பலம் இறக்குறார், பலம் இழந்து சில நல்ல பலன்களை கொடுக்குறார். சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கும். சரியா, சில பாதங்களும் செய்வார். ஏன்னா சனி பகவான் ராஜ யோகாதிபதி. ரிஷபராசிக்கு பொதுவாக புதன், சுக்கிரன், சனி பகவான் கெட்டு போகக்கூடாது. சரியா நேரில், சனி பகவான் இதில் பாவகிரகம். மற்ற 2 பேருமே சுபர் தான். சுக்கிரன் முழு சுபர், இயற்கை சுபர். புதனும் சுபர் தான், பாவிகள் கூட சேராத புதனும் சுபர் தான். சனி பகவான் இயற்கை பாவர் தான், சுபர் கிடையாது. ஸோ அவர் நேர்வலு பெறாமல் பலனை கொடுக்கணும். இப்போ உங்கள் ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல ஒரு பாவகிரகம் இருக்கலாம், அந்த கான்செப்ட் படி பரவாயில்ல. இருந்தாலும் அவர் நேர்வலு பெறாரு. கும்பத்தில் மூலத்திரிவனை ஆட்சிப்பட்டு இருக்கிறதுனால தொழிலில் சில இடையூறுகள் இருக்க தான் செய்யும். தொழில் பண்ணுறவங்க சில அசைவர குரலை சந்திச்சிருப்பீங்க. கடந்த 2 வருட காலமாகவே, 2.5 வருஷமாகவே சில இதை சந்திச்சிருப்பீங்க. அந்த போக்கு இருந்திருக்கும். அதுபோக ஜனன ஜாதகத்தில் சனி மகாதசை நடக்கிறவங்களுக்கு சிறிய பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்கும். சனி புத்தி நடக்கிறவங்களும் பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா ரிஷபராசியில் சனி திசை நடக்கும், ஒரு 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு நடக்கும். அதுவும் அந்த ரோஹிணி, மிருகசிரிசத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே வந்துடும். கிருத்திகையில் பிறந்தவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே நடக்கும். ஸோ வாட் எவர் மேபி சனி திசையை நீங்கள் கிராஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து சனி பயிற்சி நடக்குது வருகிற மார்ச் 29ஆம் தேதி. சனி பகவான் அஸ்தமன நிலையிலே பயிற்சி ஆகிறாரு. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. நல்ல அமைப்பு தான், 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருது, நல்ல அமைப்பு தான். ஆனால் சனி பகவான்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிஸ்ட் என்னென்னா, சில இடத்துல நல்ல பலன்கள் கொடுப்பார். அந்த ஆதிபதி விஷயத்தை கெடுக்க மாட்டார். 3ஆம் இடம், 6ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3 இடத்துல இருந்தாருன்னா ஆதிபதி விஷயத்தை கெடுக்க மாட்டார்.
மற்ற இடத்துல இருந்தாருன்னா ஆதிபத்திய விசேஷத்தை கெடுத்து சில பலன்களை கொடுப்பாரு. ஆதிபத்தியம்னு என்னென்னா அந்த வீடு பாவகம். 10ஆம் இடம்னா என்னென்னா தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், பூஜை புனஸ்காரம் உள்ள இடம், தெய்வீக ஸ்தானம். இப்போ நீங்கள் செய்கிற சில காரியங்கள்னு என்ன, தனிப்பட்ட காரியங்கள், கூட்டாக சேர்ந்து செய்கிற தொழில்கள், மற்ற சில அமைப்புகள், ஒவ்வொரு மூமெண்ட்டு. காரியம்னு என்ன, வினைகள் தானே. வினைகள் பேர் தான் நம்ம வந்து காரியம் சொல்கிறோம். வினைனா வேலை. ஒரு ஆளாக செஞ்சால் வேலை, 10 பேரை செஞ்சோம்னா தொழில். இந்த அமைப்பின்படி சனி பகவான் வந்து அந்த தொழிலில் சில பிரச்சனைகள் கொடுப்பாரு. ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லாமல் பிறந்தவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும். அதுபோல் ரிஷபராசியில் நீங்கள் கடக லக்கணம், சிம்ம லக்கணம், விருச்சிக லக்கணம், அடுத்து மேச லக்கணம், இந்த 4 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப அதிகமான தாக்கத்தை கொடுப்பார். அது அவங்கள ரொம்ப கெடுப்பார். அது பர்டிகுலராக சிம்ம லக்கணம், கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப தொழிலில் ஒரு பின்னடைவு இருந்திருக்கும். ஆமாம் சார், தொழிலில் பின்னடைவு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு. அது வந்து சனி தேசம் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் இருந்திருக்கும், தொழிலில் ஒரு சரிவு இருந்திருக்கும். அடுத்து வந்து விருச்சிக மேசம், இந்த 2 லக்கணத்துக்கு மத்தியம பலனை கொடுப்பாரு. தனுசு மீனத்துக்கு வந்து ஓரளவு 100க்கு 60% நல்ல பலன்களை கொடுப்பாரு. மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவருக்கு நல்ல வாரி வழங்குவார். மிதுன கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கும் நல்ல பலன்களை கொடுப்பாரு. துலாம் லக்கணத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பாரு சனி பகவான் எப்போதுமே. சரியா? ஸோ ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது, ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் பலன் கொடுக்கும்போது லக்கண ரீதியாக தான் மாறுபட்டு பலன் கொடுக்கும். இங்கே தான் வந்து ரிஷபராசிக்கு பிரச்சனை இருக்குது. ரிஷபராசியில் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி சேருமா சார்னா சேராது. லக்கண ரீதியாக பிரியும். அந்த லக்கண ரீதியாக அந்த 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 சம்மந்தப்பட்ட கிரகம் அசுபரா, சுபரா, பாவரா, யோகரா, இந்த 4 விதமாக பிரிஞ்சு தான் பலன் கொடுக்கும். அதுபோக அந்த கிரகத்தோடைய தசை அல்லது புத்தி நடக்கணும். தசை தான் ரொம்ப முக்கியம். புத்திங்கிறது வந்து 2வது தான். புத்திங்கிறது வந்து கண்டக்டர் மாதிரி, தசாங்கிறது வந்து டிரைவர் மாதிரி. ஒரு பஸ்ஸு வந்து டிரைவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். கண்டக்டர் வந்து நடத்துனர் தான், இருந்தாலும் பஸ்ஸை வந்து இயக்கிறவர் டிரைவர் தான். அது மாதிரி தசாநாதன் தான் டிரைவர், புத்திநாதன் வந்து கண்டக்டர் அப்படின்னு ஒரு கான்செப்டில் எடுத்துகிட்டு போனால் தான் தசா புத்தி பலன்கள் புரியும். ரைட் நேர்களே, ரிஷபராசிக்கு சனி பகவான் இப்போ வந்து 10ஆம் இடத்துல வக்கர நிதி அடைகிறாரு. 23/2/2025 மாசி 11ஆம் தேதி வக்கரம் இல்லை அஸ்தமனம் அடைகிறாரு. அஸ்தமனிலேருந்து எப்போ வெளியே வரார் சார் அப்படின்னா 29/3/2025 பங்குனி 15ஆம் தேதி அஸ்தமனிலேருந்து வெளியே வராரு. இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு அவர் 11ஆம் இடத்துக்கு போயிடுவார். ஓகே, இப்போ என்ன சார் பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, வந்து இப்போ கிரக நிலையில் சொல்லிவிட்டு நான் பலனுக்குள்ளே போகிறேன். ஜோதிடர் என்பவர் வந்து கிரக நிலையில் அப்டேட் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் ப்ரிடிக்ஷன் கொடுக்கணும். சரியா நேர்களே? அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுத்து இருக்கணும். பொறுமை கடலிலும் பெரியது. ரிஷபராசி நேயர்களுக்கு நல்லது நடக்கணும், சாதக பாதங்களை தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் காது கொடுத்து கேட்கணும். என்ன சொல்கிறாருன்னு அதை புரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோ பாருங்கள். தகவல் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எதுவும் ஜோதிஷ செக் பண்ணுன்னா வாட்ஸ்அப்பில் அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், அதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜோ வாய்ஸ் மெசேஜோ கொடுங்க. அடுத்து என்ன செய்யணும்னு எல்லா தகவலும் சொல்லுவோம். ஓகே, நிறைய நேரம் ஜாதகம் பார்க்குறாங்க, நல்லபடியாக பார்த்து கொடுக்குறேன், அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ஓகே, அந்த இமேஜை கூட போடலாம், வாட்ஸ்அப்பில் அவங்க அப்ரிஷியேட் பண்ண இமேஜை கூட போடலாம். பட் அது நமக்கு தேவையில்லை. ஒரு நல்ல பொருளுக்கு வந்து விளம்பரம் தேவையில்லை. அது வந்து ஒரு சத்திய வாக்கு, அதன்படியே போவோம். ஒரிஜினாலிட்டிஸ் நெவர் ஃபெயில்டு. தனித்தன்மை தோற்று போகாது. நம்ம வந்து யதார்த்தமாகவே இருப்போம். யதார்த்தத்துக்கு என்றைக்குமே ஒரு கூலி உண்டு. ஓகே நேர்ல, உழைப்புக்கு என்றைக்குமே ஒரு ஊதியம் உண்டு. அந்த ஊதியத்துக்கு என்றும் ஒரு உயர்வு உண்டு. ராசியில் வந்து குரு பகவான் இருக்கிறார், வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு, சந்திர சாரத்தில் போகிறாரு. 2ஆம் இடத்துல செவ்வாய் வக்கரத்துலேருந்து வெளியே வர போகிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 2ஆம் இடத்துலேருந்து சந்திரன் வந்து செவ்வாய் வந்து 24/2/2024 சரியா, அவர் வந்து வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து 2 சம்பவம் நடக்குது. பிப்ரவரி 23 சனி பகவான் அஸ்தமனம், பிப்ரவரி 24 செவ்வாய் வக்கர நிவர்த்தி. இது 2மே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 5ஆம் இடத்துல கேது குரு பார்வையில், ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் சனி சூரிய பகவான், ராசிக்கு 11ஆம் இடத்துல ராகு சுக்கிரன். உங்கள் ராசிநாதன் வந்து ராகு பிடியில் இருக்கிறாரு. சரியா, கொஞ்சம் இக்கட்டான நிலையில் தான் இருக்கிறாரு. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள், பெருமாள் கோவிலுக்கு போங்க. சரியா, பெருமாள் கோவில் எங்கே இருக்கோ அங்கே வெள்ளிக்கிழமை இரவு 8-9 போய் மகாலட்சுமியை கும்பிடுங்க, பெருமாளை செவிச்சிட்டு வாங்க. ரொம்ப முக்கியம். ஏன்னா ராசிநாதன் வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறாரு. இதில் வேறு அவர் வந்து வக்கரம் அடைகிறாரு. சரியா நேரில், சுக்கிரன் வந்து வருகிற மார்ச் 1ஆம் தேதி வக்கரம் அடைகிறாரு. கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? ஓகே ரைட்டு, நான் அதுக்கு வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா சுக்கிரனை இதில் கொண்டு வந்தோம்னா அது பெரிய சப்ஜெக்டாக போயிடும், ஸ்கிப் ஆகிரும். சொல்ல வந்த நோக்கம் ஃபுல்ஃபில் ஆகாது. இருந்த போதிலும் சுக்கிரனை தவிர்க்க முடியாது. ராசிநாதன் அல்லவா குடும்பத் தலைவன். ஒரு குடும்பத் தலைவனை விட்டுட்டு குடும்பத்தில் ஒரு விசேஷம் பண்ண முடியாது. அது மாதிரி தான் ரிஷபராசிக்கு வீடியோ யார் போட்டாலுமே சரி, சுக்கிரனை வந்து மென்ஷன் பண்ணி தான் சொல்லணும். சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்தார்னா உங்களுக்கு அந்த ப்ரிடிக்ஷன் நல்ல நிலைமையில் கிடைக்கும், 100க்கு 100 கிடைக்கும். சுக்கிரன் சரியில்லைன்னா கொஞ்சம் மனதாலும் உடலாலும் கொஞ்சம் சஃபர் ஆவீங்க. ஏன்னா அவர் வந்து ராசிநாதன்,
மனதுக்கும் உடலுக்கும் உரியவர். இப்போ அவர் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகி தான் இருக்கிறாரு. ஆனால் ஃபார்ச்சுனேட்லி அவர் 11ஆம் இடத்துல உபசேன ஸ்தானத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. உச்சம் அடைஞ்சு பரிவர்த்தனை யோகத்தில் வக்ரம் அடைகிறாரு. ஸோ கலப்பு பலன்களை தான் கொடுக்குறாரு. சுக்கிரன் கலப்பு பலன்களை கொடுக்கறதுனால இப்படி தான் இருக்குன்னு யாராலையும் அறுதிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. இருப்பினும் சுக்கிரன் நல்ல பலன்களை கொடுப்பார். எபோ ஆவரேஜ் ராசியை கெடுக்க மாட்டார். 1 6 கூடையவன் 6ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. வம்பு தும்பு பிரச்சனை இருக்காது. கடன் தொழிலிருந்து வெளியே வந்துடுவீங்க. தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். எதிரிகளால் எந்த தொல்லையும் இருக்காது. ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. லாபம் இருக்கும். நீங்கள் எந்த விஷயம் செஞ்சாலும் லாபம் இருக்கும். படிக்கிற மாணவன் பரிச்சை எழுதினாலும் நல்ல மார்க் எடுத்துருவான். ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க விளையாட்டுக்கு போனீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. இப்படி நீங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சக்ஸஸாக மாறும் உங்களுக்கு. ரைட் நேயர்களே, சுக்கிரன் நிலைப்பாடு இதுதான். இப்போ சனி பகவான் எடுத்துக்குருவான். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்தை பார்க்குறாரு. விரயம் இவ்வளோ நாளாக விரயம் இருந்தது. அயனசேன போகத்தில் பிரச்சனை இருந்தது. கணவன் மணி உறவில் பிரச்சனை இருந்தது. தூரதேசம் வெளிநாடு வெளிமாநில தொடர்பில் இருந்தவங்களும் பிரச்சனை இருந்தது. தனக்கு மீது தான் தானம் வாங்க. இப்போ உங்களுக்கே பற்றாக்குறை தான் இருந்தது. யாருக்கு தானம் செய்ய முடியாமல் இருந்தீங்க. இனிமேல் தானம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. கையில் கொஞ்சம் காசு எக்ஸஸாக இருக்கும். அதை வந்து தானும் மகிழ்ந்து பிறரும் மகிழ வைப்பீங்க. அயனசேன போகம் நல்லாயிருக்கும். படுத்த நல்லா தூக்கம் வரும். தூக்கத்தில் கெட்ட கனவுலாம் வந்தது. இனிமேல் அதெல்லாம் வராது. நிறைய நேரம் எங்கிட்ட கேட்பாங்க, சார் எனக்கு படுத்த தூக்கம் வர மாட்டேங்குது சார், கெட்ட கடவாக வருது அப்படிலாம் கேட்பாங்க. சில பேர் ஃபோன் பண்ணியே கேட்பாங்க, கொஞ்சம் வயசில் இருக்க பசங்களாம். அதுக்கு என்ன காரணம்னா மனதின் ஆழமாக நினைக்கிறதா நம்ம கனவுகளாக வருது. தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா பெட்ஷீட்டில் வந்து சுத்தமாக விபூதியை கொஞ்சம் போட்டுருங்க. 4 கார்னரில் கொஞ்சம் விபூதியை போட்டுட்டு விபூதியை பூசிக்கோங்க. ஓம் சிவாய நமக்குன்னு விபூதியை பூசிக்கோங்க. இதுக்கெல்லாம் கொஞ்சம் பக்குவப்படணும். சரியா? எல்லோரும் இதை செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் ஆச்சாரமாக நைட்டில் தூங்கும்போது சுத்தமாக இருந்தால் தான் செய்ய முடியும். எல்லா நேரமும் நம்மளால் சுத்தமாக இருக்க முடியாது. தாம்பத்திய உறவில் இருக்கிறவங்களாம் இது சாத்தியப்படாது. இருந்தாலும் இப்போ வந்து இந்த 12ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால தான் இதை நான் சொல்கிறேன். 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்துட்டாருன்னா பிரச்சனை இருக்காது. 31/5/2025 மேலே சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்துடுவார். நல்லாயிருக்கும். 12 சுக்கிரன் வந்துட்டாருன்னா இன்ப கனவுகள் தான். தூக்கம் அருமையாக இருக்கும். அயனசேன போகும் சிறப்பாக இருக்கும். அது வந்து மே கடைசியில் தான். ஆனால் அது வரைக்கும் தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. விபூதியை நெற்றியில் பூசிக்கிட்டு சிவாய நமகனை பூசிட்டு பெட்ஷீட்டில் 4 கார்னரில் போட்டுக்கோங்க. வேப்ப இலையை கூட எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கலாம். சரியா? கொஞ்சம் வேப்ப இலையை எடுத்து தலைமாட்டில் வச்சுக்கிட்டு அப்படி தூங்குனீங்கன்னா நிம்மதியாக இருக்கும். இது கொஞ்சம் வயசானவங்களும் சாத்தியப்படும். 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சாத்தியப்படும். கொஞ்சம் வயசில் இருக்கிறவங்க உங்கள் யதார்த்தத்தை பார்த்துக்கோங்க. குடும்ப சூழ்நிலை பார்த்துக்கோங்க. உங்கள் நிலைப்பாடை அறிஞ்சுக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன்னா 12ஆம் இடம் வந்து தூக்கத்தை குறிக்கிறது. 12ஆம் இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா மனிதனுக்கு வந்து தூக்கம் தான் மனிதனுக்கு முக்கியம். ஒரு மனிதன் வந்து நல்லா செயல்படுறானா நல்லா தூங்கியிருக்கான்னு அர்த்தம். ஒரு மனிதன் பகலில் பிரிஸ்காக இருக்கிறானா நம்ம முதல் நாள் நைட் நல்லா தூங்கியிருக்கான்னு அர்த்தம். தூக்கம் வந்து ஒரு தவம், ஒரு நிம்மதி. தவம் இருந்தாலும் கிடைக்காது நிம்மதி. அந்த நிம்மதியை மனிதனுக்கு வஞ்சகம் இல்லாமல் கொடுக்குறது தூக்கம் தான். ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் கொடுக்குறது தான் தூக்கம். தூக்கம் இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. தூக்க மாத்திரை போட்டும் தூக்கம் இல்லாமல் தான் இருக்கிறாங்க. பெரிய பேர் கோடீஸ்வரனாக இருப்பான், தூக்கம் வராது. 2 மாத்திரை போட்டாலும் தூக்கம் வராது, அரை தூக்கம் தான் வரும். சரியா? தூக்கம் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்காது. தூக்கம் யாருக்கு நல்லா கிடைக்குதோ அவங்க வந்து இறைவனோட அர்ப்பணம் பெற்றவர்கள். அதுக்காக பகலில் தூங்கக்கூடாது. தூங்குகிற நேரத்தில் தூங்கணும். சரியா நேர்களே? தனக்கு மீதி தானம். எதுவுமே வந்து எக்ஸீடாக போகக்கூடாது. பட் தூக்கம் ரொம்ப முக்கியம். அந்த தூக்கம் கெட்டு போயிருந்தது. இனிமேல் அந்த தூக்கம் நல்லபடியாக வரும். ஓகே. அடுத்து வந்து விரயம் இருந்துச்சு. விரயம் வந்து ரொம்ப பண்ணிட்டு இருந்தீங்க. சரியா நேர்களே? சகோதர வழியில் விரயம், அண்ணன் தம்பிக்கு செலவு, அக்கா தங்கச்சிக்கு செலவு, திருமண செலவு, அந்த செலவு, இந்த செலவு, படிப்பு செலவு, இதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. இனிமேல் அந்த செலவெல்லாம் ஓரளவு கட்டுக்குள்ள ஆயிரும். அடுத்து வந்து ராசிக்கு வந்து அவர் 4ஆம் இடத்தை பார்த்தார். இது ரொம்ப முக்கியங்க. சுகஸ்தானத்தை பார்த்தார். குடும்பம் வசப்படலை. வீடு ஒரு இடத்துல அமையலை. வீடு மாறினீங்க. சில பேர் ரிஷப ராசியில் கடந்த ஒரு 2 நாளுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி வீடு கலைஞ்சிருப்பாங்க. அந்த தெரு முழுக்க பார்த்துருப்பாங்க. அந்த ஊர் முழுக்க வீடுன்னு அலைஞ்சிருப்பாங்க. சரியா? எல்லாத்துக்கிட்டையும் வீடு கிடைக்குமான்னு அலைஞ்சிருப்பாங்க. அந்த அமைப்பெல்லாம் சனி பகவான் செஞ்சார். ஏன் செஞ்சார்னா 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடம் சுகஸ்தானம். வீடு மனை வண்டி வாகனம் இதுக்குள்ளே தான். அதில் சில பிரச்சனை இருந்திருக்கும். சில பேருக்கு வீடு நல்லா அமைஞ்சிருக்காது. சில பேர் வீட்டு வேலையை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த வீடு வேலை முடிஞ்சிருக்காது. லோன் கிடச்சிருக்காது. இல்லைனா ஏதோ ஒரு பிரச்சனையால் வீட்டு வேலை பாதிலே நின்றுருக்கும். இல்லைனா லேட்டாக போயிட்டுருக்கும். சில பேருக்கு வண்டி வாகனத்தில் பிரச்சனை. வண்டி வாங்க நினைப்பாங்க, வண்டி வாங்க முடியாது, வண்டியை மாற்ற முடியாது. அதில் சில ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ அதெல்லாம் சார்ட் அவுட் ஆயிரும். நிறைய பேர் லைசன்ஸ் போட்டு புதுசாக வண்டி எடுப்பீங்க. டிரைவிங் பழகிக்கிறவங்க. இந்த காலகட்டம்லாம் அதுக்கு உகந்த காலகட்டம். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 4 கூடிய சூரியனும் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. அடுத்து 11ஆம் இடம் போகிறாரு. ஸோ வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இனிமேல் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆட்டோ டிரைவராக இருந்தாலும் சரி, பெரிய பஸ் முதலாளியாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருக்கும். அதுபோல் தாயார் உடனெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக முழங்காலு கீழே சில பிரச்சனை இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் பாதத்தை குறிக்கிறவர், காலை குறிக்கிறவர். நல்லா சொன்னோம்னா அவர் வந்து இடுப்பு கீழே உள்ள பாகங்கள்லாம் குறிக்கிறவர். தொடை, கால், கணுக்கால் இதெல்லாம் குறிக்கிறவர் சனி பகவான் தான். சனி பகவான் சரியில்லைன்னா சனி மகாதசை நடக்கும்போது காலை பிடிச்சிக்கிடுவார். சில பேருக்கு வாதம் வந்துடும், சில பேருக்கு காலில் அடிபடும், பித்த வெடிப்பு இருக்கும். இப்படி கால் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறைய வரும். சரியா நேர்களே? அதெல்லாம் இருந்துச்சு. யாருக்கு இருந்துச்சு? உங்கள் தாயாருக்கு இருந்துச்சு, அம்மாவுக்கு இருந்துச்சு. இனிமேல் அதெல்லாம் சரியாக போயிடும். அதுபோக கால்நடை
கால்நடை வளர்ப்பில் சில பிரச்சனைகள், அதுக்கு முடியாமல் போயிடும், அதுக்கு ஊசி போடணும், அதை பராமரிக்கணும். அதில் ஒரு யோகம் இல்லாமல் அதிர்ஷ்டம் இல்லாமல் இருந்தது. விவசாயமும் ஒரு மாதிரியாக தான் இருந்தது. ஏன்னா 4ஆம் இடம் விவசாயத்தையும் குறிக்கும். சூரியன் ஒரு விவசாயத்துக்குள்ள கிரகம் தான். சனி பகவான் வேறு பார்த்தாரு. விவசாயத்தில் சில டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. சிம்மத்தை சனி பகவான் பார்த்தாலே நல்லா இருக்காதுங்க. சிம்மம் வந்து ஒரு பிடிக்காத வீடு, எரிச்சல் ஆகிற வீடு, டென்ஷன் ஆகிற வீடு. சூரியன் சம்பந்தம் சனி பகவான் கிடச்சிச்சின்னா நல்லா இருக்காது. அதனால தான் சனி பகவான் சூரியனால் அஸ்தமனம் அடைகிறார். சரியா? அதனால் சிம்மம் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடம். அதை சனி பகவான் நேரடியாக பார்த்ததுனால ஏகப்பட்ட பிரச்சனையில் இருந்தீங்க. சுகப்படவில்லை. பட்டதும் போதும் பெண்ணாலே அதை பட்டினத்தாரும் சொன்னாரே, நான் சுகப்படவில்லை அவளாலே. சில பேர் கல்யாணம் பண்ணியும் சுகப்படலை, குடும்பத்தில் இணக்கம் இல்லை, பொண்டாட்டிக்கு அம்மாவுக்கு சண்டை, வீட்டுக்கு போனால் இவங்க பிரச்சனை தீர்த்து வைக்கிறதே நமக்கு பெரிய வேலையாக இருந்தது. நிம்மதி போச்சு. சாயந்தரம் பிரச்சனைனா நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியாது. சரியா? இப்படி தான் நிறைய பேருக்கு இருக்குது. அதில் ரிஷபராசிக்கு நிறையா இருக்குது. ஏன்னா 4ஆம் இடம் வந்து டிஸ்டர்ப் ஆகி இருந்தது. இனிமேல் அந்த பிரச்சனையெல்லாம் சார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமை இருக்கும். இப்படி சொல்லிகிட்டே போகலாம் 4ஆம் இடத்துல. சரியா? மில்க் ப்ராடக்ட்டு, பால் வளர்ப்பவர்கள், ஸ்வீட் கடை வச்சுருக்கிறவங்க, 4ஆம் இடம் வீடு கட்டி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மனை சம்மந்தப்பட்டவங்க, கட்டட புரோக்கர்கள், இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இனிமேல் நல்லாயிருக்கும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. மேற்படிப்பு படிக்கிறதுல சில பிரச்சனைகள், மேற்படிப்புக்கு போனாலுமே காலேஜில் பிரச்சனைகள், இப்படி நிறைய இருந்திருக்கும். அதெல்லாம் இனிமேல் சரியாயிரும். உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள், உத்தியோகத்தில் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு சில பிரச்சனைகள், இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. எல்லாமே இனிமேல் சரியாயிரும். 4ஆம் இடம் வந்து முக்கியமான ஸ்தானங்க. சரியா நேயர்களே? அந்த 4ஆம் இடம் இனிமேல் நல்வழிப்படுகிறது. நீங்களும் நல்வழிப்பட போகிறீர்கள். அடுத்து வந்து ராசிக்கு 7ஆம் இடம். இது ரொம்ப முக்கியம். கரெக்டாக வந்துருச்சா? கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். 4க்கு கோணம் 7 அருமையாக வந்துருச்சு. அதாவது 4ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் 7ஆம் இடம் நல்லாயிருக்கும். 7ஆம் இடம் என்ன? கணவன்மனை உறவு, இன்டகிரேஷன், தாம்பத்தியம். 7ஆம் இடத்தையும் அவர் பார்த்தாரு. 10ஆம் பருவாவில் பார்த்தாரு. கணவன்மனைக்குள்ளே ஒரு பூட்சல் இருந்தது, உட்பூசல் இருந்தது, கருத்து வேறுபாடு இருந்தது, கான்ட்ரவர்சன் இருந்தது, ஈகோ பிரச்சனை இருந்தது. இதெல்லாம் இனிமேல் சரியாயிரும். இது சரியாகி சுகப்படுவீர்கள். நல்லாயிருக்கும். இருவரும் இணைந்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவீங்க. நண்பர் விஷயத்தில் சில பிரச்சனை இருந்தது. இனிமேல் அதுவும் சரியாக போயிடும். கூட்டுத்தொழில் பங்கு சந்தை பிரச்சனையும் சரியாக போயிடும். ஆள் நல்லா புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. தேக ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். ஸோ சனி பகவான் தான் கெடுபறவையால் இந்த 3 இடத்தையும் பார்த்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தார். 12ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம். இனிமேல் அந்த இடங்கள் பரிசுத்தமாகின்றன. பல கோடி நன்மைகள் கிடைக்கின்றன. பலமற்ற சனி பகவானால் இனிமேல் பல கோடி நன்மைகள் நடக்கின்றன. ஓகே. சனி பகவான் பார்க்குற இடத்த கெடுப்பார். சனி பார்க்க பால், அந்த இடம் வந்து பாலாயிரும். ஏன்னா பயங்கரமான கெடுபார்வைக்கு சொந்தக்காரர் சனி பகவான். இனிமேல் அந்த பார்வையுடைய தாக்கம் குறைஞ்சிரும், வீச்சு குறைஞ்சிரும். அந்த இடங்கள்லாம் நல்லா சுபத்துவமாயிரும், விசேஷத்தன்மையாயிரும், நல்ல பலங்களை கொடுக்கும். ரைட் சார். இப்போ சனி பகவான் வந்து புதன் கூட சேர்ந்துருக்கிறாரு, சூரியன் கூட சேர்ந்துருக்கிறார். இது ஒரு தசாங்க யோகம், கொடீஸ்வர யோகம். அந்த யோகமும் இப்போ ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். குறிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க, நில சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கட்டடம் கட்டி விற்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நவதானம் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். புதனும் சேர்ந்து இருக்கிறாரு 10ஆம் இடத்துல இருக்கனால புதன் சம்மந்தப்பட்ட தொழில்கள் நிறைய இருக்குது. எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, டியூட்டோரியல் காலேஜு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், கணிதம், சயின்ஸ் சம்மந்தப்பட்ட வேலைகள், தொழில்கள், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட வேலைகள், தொழில்கள், இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஜோதிடம் கூட அதில் வரும். 10ஆம் இடத்துல புதன் இருந்தார்னா ஜோதிடம், ப்ரொஃபஷனல் தொழில் ஜோதிடம் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். எங்களை பண்ணுற ஜோதிடருக்கு நல்லாயிருக்கும். இப்போ ரிஷபராசியில் ஒருத்தர் ஜோதிடர் வேலை பார்க்குறாருன்னா அவருக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜோசியம் பார்க்குறவருக்கு இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க, சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட மென்பொருள் விற்பனையாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் விவசாயத்துக்கு வருவார், புன்சை பயிருக்கு வருவார். சில பேர் இந்த பயிர் பச்செல்லாம் போடுவாங்க, கேப்பை, கேழ்வரகு, கம்பு, சோளமான போடுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். வேளாண்குடி பெருமக்களுக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி புதன் எனவே வந்து மாமா மச்சம் ஒரு மாதிரி தான். 10ஆம் இடத்துல இருக்கனால சில பேர் மாமா மச்சம் கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, கூட்டு தொழில் பண்ணுவாங்க. நல்லாயிருக்கும். அந்த தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். புதன் ராசிக்கு 2-5 கூடியவர். அவர் அடுத்து வந்து ராசிக்கு 11ஆம் இடம் போகிறாரு, 12ஆம் இடத்துக்கு வராரு, ராசிக்கு வராரு, ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல அமைப்பு தான். 12ஆம் இடத்துல வந்தாலுமே பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பார். ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது. புதனுடைய நிலைப்பாடு அடுத்து வருகிற நாட்கள் நல்லா இருக்குது. ஆனி மாதம் வரைக்கும் புதன் நல்ல பலன்களை கொடுக்குறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை. புதனால் பெருமைப்படுவீர்கள். புதன் எப்போ நல்ல நிலைமையில் இருக்கிறாரோ அப்போ கையில் காசு இருக்குது, டப்பு இருக்குது, குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது, அதிர்ஷ்டம் இருக்குது. ஸோ அந்த மகாதன யோகம் 2, 5, 11, 9ஆம் இடம் எப்படி இருக்குது? 9ஆம் இடத்தும் குரு பார்வை இருக்குது. எக்ஸலண்ட்டுங்க, சான்ஸே இல்லை. ரிஷபராசி அடிக்கவே முடியாது, ஜாக்பாட்டு தான். ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது வரணுங்க, அந்த பாயிண்ட்ஸ் வரணும், அப்படி கிடைக்கணும். அதுதான் ஜோதிடம். ஜோதிடம்ங்கிறது வந்து உள்கடந்து போகிறது. உள்கடை கடவுள்னு வரும். நீ எந்த அளவுக்கு உள்கடந்து ஒரு விஷயத்தை அணுகிறியோ அங்கே வந்து கடவுள் இருப்பார். அந்த எண்டு, அந்த எக்ஸ்ட்ரீம் எண்டில் சொல்கிறாங்கள,
இன்ஃபினிட்டி அப்படிம்பாங்க, அதுக்கு முடிவே இல்லை சார் அப்படிம்பாங்க. ஆனால் இறைவனுக்கு முடிவு இருக்குது. நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து ஆத்மதத்துவமாக அணுகணும்னா கடைசியில் அங்கே இறைவன் இருப்பார், சரியா? ஆனால் இறைவனை பார்க்க முடியாது, ஆத்மரூபமாக தான் இருப்பார். ஆத்ம ஒளி தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி வந்து பிரபஞ்சத்தில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சூரிய ஒளியை பார்க்குறோம், சந்திர ஒளியை பார்க்குறோம், ரெண்டு கண்ணுக்கு தெரியுது. மற்ற கிரகங்கள் ஒளியெலாம் தெரியுதா? குருன்னு ஒரு கிரகம் இருக்குது, புதன் ஒரு கிரகம் இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. அந்த ஒளிகள் வந்து ஆத்மரூபமாக நம்மளை ஆளுது. நவக்கிரகங்களில் ஜாதகத்தில் 12 கண்டத்தில் 9 கிரகங்களை போடுறோம். இதில் 2 கிரகங்கள் சூரிய சந்திரனில் நேரடியாக பார்க்குறோம். ஒளி வந்து நம்மளை தாக்கம் இருக்குது. ஆனால் மற்ற கிரகங்களுடைய ஒளி பார்க்க முடியல. ஆனால் அதெல்லாம் ஆத்ம ஒளி நமக்கு கிடைக்குது. ஒரு ஜீவன், ஒரு குழந்தை பிறக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் அந்த 9 கிரகத்தினுடைய ஒளியும் இந்த பூமிக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிற நேரத்தில் எந்த அமைப்பில் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் இருக்கும். நீங்கள் பிறக்கும்போது நவகிரகங்களுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பும் இருக்கும், ஏற்றமும் இருக்கும், இறக்கமும் இருக்கும். நல்ல நேரத்தில் பிறந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், சரியில்லைன்னா கஷ்டப்படும், இவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் அந்த குழந்தை நல்ல நிலைமையில் பிறக்கிறதுக்கு வந்து கர்ம பலன் கரெக்டாக இருக்கணும். போன பிறவியில் அது நல்ல புண்ணியம் செஞ்சிருச்சுன்னா இந்த பிறவியில் ஒரு வசதியான குடும்பத்தில் போய் வாய்க்கும், ஒரு வசதியான தாய் தகப்பனுக்கு போய் கருவில் போய் ஜெனிக்கும். அது ஜெனிக்கிறது வந்து நல்ல இடத்துல போய் ஜெனிக்கும். அந்த ஆத்மா வந்து தேடி அலையும். இந்த பிறவியில் யார் நல்லா இருக்கிறாங்க, இவங்க போன பிறவியில் எப்படி இருந்தாங்க, அந்த பூர்வ புண்ணிய தொடர்பின்படி கரெக்டாக அந்த இடத்துல லிங்க் ஆகி அங்கே போய் ஜெனிக்கும். அந்த தாய் தகப்பனுக்கு போய் ஜெனிக்கும், அந்த தாய் கருவறையில் போய் ஜெனிக்கும். ஒரு குழந்தை தாய் கருவறைகளுக்கு வரதுக்கு முன்னாடியே தகப்பனும் உடலில் உருவாயிரும். அது பேர் என்ன பேருனா உரு, சரியா? அதுதான் கரு, சரியா? நேரில் அதில் ஒரு டெஃபினேஷன் இருக்குது, அருணகிரிநாதர் சொல்லியிருக்கிறாரு. ஆண் உடலில் வந்து 2 மாதத்துக்கு முன்னாடியே அது உருவாயிரும், சரியா? நேரில் அது உருவாகி தான் தாயோடைய கருக்குள்ளே போகுது. அது பேர் தரு, இது கரு, அதுக்கடுத்து உருவாக மாறுது. ஸோ இப்படி ஒரு அமைப்பில் வந்து அந்த குழந்தை வருது. எதுக்கு சொல்ல வரேன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு வந்து நல்ல இடம் முக்கியம், நல்ல ஒரு இடம் முக்கியம். அந்த இடம் வந்து நல்ல நேரத்தில் அமையணும். அந்த அமையிற நேரம் வந்து பிரபஞ்சத்தில் கிரகங்களுடைய தாக்கம் நல்லா இருக்கும். அந்த 9 கிரகங்களுடைய தாக்கம் நல்லா இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அது நல்வழிப்படும். சொல்லிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கிப் ஆகி போயிடுவோம். ரிஷபராசி பலன்களை விட்டு ஸ்கிப் ஆகி போயிடுவோம். நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். இப்போ வந்து சனி பகவான் அஸ்தமனம் அடைகிறதுனால நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் ராசிக்கு அவர் வந்து ராஜயோகாதிபதி, தர்ம கர்மாதிபதி, 9-10 குடைவன். அப்பாவுடைய உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. அப்பாவால் சில பிரச்சனைகள் வரும், பங்காளிகள் விஷயத்தில் சில பிரச்சனைகள் வரும், அண்ணன் தம்பிக்குள்ளே சில பிரச்சனை வரும், அப்பா அம்மானுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரும். தொழிலில் எதிர்பாராத சில நிகழ்ச்சிகள் நடக்கும். தொழில் நல்லபடியாக தான் போகும், லாப ரீதியாக தான் இருக்கும். ஆனால் அதில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், எதிர்பாராத சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரச்சனையுடைய நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். பட் பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. கூடுமானவரை இந்த ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் பண்ணுறவங்க, இன்ஜினியரிங் ஒர்க் பார்க்குறவங்க, மெக்கானிக்கல் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, பழைய கழிவுப் பொருள் வேலை பார்க்குறவங்க, இப்படி நிறைய சொல்லிட்டு போகலாம். பெட்ரோல் பங்க் வச்சுருக்கிறவங்க, கட்டடத்துக்கு பில்டிங் சப்ளை பண்ணுறவங்க, மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, பெயிண்டிங் ஷாப் வச்சுருக்கிறவங்க, இவங்களாம் கவனமாக இருக்கணும். இரும்பு தொழில் பண்ணுறவங்க, ட்ரெஸ் ஒர்க் பார்க்குறவங்க, அது மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்க, மரக்கடை வச்சுருக்கிறவங்க, சிமெண்ட் கடை வச்சுருக்கிறவங்க, சிமெண்ட் ஃபேக்ட்ரி சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது சம்மந்தப்பட்ட தொழில், அந்த வியாபாரம் கொஞ்சம் சர்க்கிள் உண்டாக்கும். அதில் வந்து சில எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கும். அதனால் அலைச்சல் உண்டாகும். அவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஓகே நேயர்களே, மற்றபடிலாம் ரிஷபராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது, நல்லபடியாக இருக்குது. பலன்களை வந்து கொஞ்சம் நான் இப்போ வந்து அட்டவணைப்படுத்துகிறேன், பாருங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்தவர்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றி. எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கேன்னு தெரியல. ஓகே, அதையும் பார்த்துருவோம். 23 நிமிஷம் பேசியிருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பேசுகிறேன். ஏன்னா நிறைய பேசினாலும் நேரில் சொல்கிறாங்க, சார் நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் நம்ம திட்டம் போட்டே வாழ்வோம், வட்டம் போடுவோம். பண வரவு திருப்தியாக இருக்குங்க. காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். வீட்டில் அதனால் மகிழ்ச்சி இருக்கும். பெண்களால் நன்மை இருக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க, அது சத்தியமாக நடக்கும். சகோதர வழியில் உதவிகள் இருக்கும், ஏற்கனவே சொன்னது தான். உறவினரில் நல்ல நன்மை இருக்கும். குடும்ப தேவைகள் ஒவ்வொன்றாக ஃபுல்ஃபில் ஆகும், நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பாராத காரியங்கள் நடக்கும். இருந்தபோதும் தந்தையோட உடல்நலத்தை பார்த்துக்கோங்க. பெண்களால் நன்மை இருக்கும், சரியா? பெண்கள் குடும்பத்தின் கண்களாக இருப்பாங்க. அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனுகூலமாக முடியும். புதிய சொத்து பிரச்சனைகளில் நல்லபடியாக இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா அந்த சூரியன் சனி இருக்கிறதுனால பங்காளிகள் பிரச்சனை இருக்கும், அது கரெக்டாக இருக்குது. சிலருக்கு திருமண அமைப்பெல்லாம் நல்லபடியாக இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கும். குடும்பத்துடன் கோயிலுக்கு போய்ட்டு வருவாங்க, பிரார்த்தனைகளாக நடக்கும். வெளியூர் பயணத்தில் போகும்போது பொருள்கள்லாம் கவனமாக பார்த்துக்கோங்க, சரியா நேர்களே? அதை வந்து கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அலுவலகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா இருப்பீங்க, நல்லா ஒரு ஸ்மார்ட்டாக வேலை பார்ப்பீங்க.
உங்களுடைய ஆலோசனையை வந்து உங்கள் மேனேஜ்மெண்ட்டில் ஏற்றுக்குருவாங்க. மேல் அதிகாரியோட ஆதரவு இருக்கும். சிலவருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இது மாதிரி சில பெனிஃபிட்லாம் கிடைக்கும். மற்றவங்க கூட நல்லா சகஜமாக பழகுவீங்க. நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். நல்ல விதமாக இருக்குது. உத்தியோகத்து போகிறவங்க நல்ல விதமாக இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் இருக்கும். இருந்தபோதிலும் அலைச்சல் அதிகமாக இருக்கும். எதிர்ப்பு எதுவும் இருக்காது. இருந்தாலும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு சில அலைச்சல் இருக்கும். அதை நீங்கள் வந்து தவிர்க்க முடியாது. அதே நேரத்தில் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து புதுசாக எதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் புதிய முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, லக்கண ரீதியாக தசாபுத்தியை செக் பண்ணிக்கோங்க. சரியான நேரில் அது ரொம்ப முக்கியம். பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு துலா லக்கணம், மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்காது. ஆனால் அவங்களுக்கு சனி திசை நடந்தால் நல்லாயிருக்கும். குரு திசை நல்லா இருக்காது. இப்போ ரிஷபராசியில் ஒருத்தர் குரு திசை நடக்குதுன்னா ரிஷப லக்கணம், துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை நல்லா இருக்காது. இப்படி ஒரு அமைப்பு இருக்குது. அதை வந்து நான் கடைசியில் வேணால் சொல்கிறேன். நான் கொஞ்சம் பொறுமையாக வீடியோ பாருங்கள். அது முக்கியமான தகவல். அதை சொல்லிவிட்டு நான் வீடியோ நிறைவு பண்ணுறேன். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்களுக்கும் நல்லா இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் மியூச்சுவலாக இருப்பீங்க. ஆலோசனையெல்லாம் பகிர்ந்துக்கிறவங்க. அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க அனுசரித்து போவாங்க. வேலைக்கு போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு அனுகூல நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? சந்திராட்சமம் வந்து பிப்ரவரி 22லேருந்து 23, 24, 25 வரைக்கும் இருக்குது. 23, 24, 25. ஸோ இந்த 3 நாள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பிப்ரவரி 23, 24, 25. மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல நாட்கள் உங்களுக்கு பார்த்தோம்னா வருகிற 18, பிப்ரவரி 18, 20, 21, 28, மார்ச் 2, 5, 8, 12, 24 இந்த நாட்கள்லாம் ஓரளவு நல்ல நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த லக்கண ரீதியாக சொன்னேன் பார்த்தீங்களா? நீங்கள் ரிஷபராசியில் வந்து மேச லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. மேச லக்கணம் ரிஷபராசி. லக்கணத்துக்கு 2ல் சந்திரன் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். 4 கூடிய 2ஆம் இடத்துல இருக்கிற நல்ல அமைப்பு தான். ஒளிச்சந்திரன் இருந்தாலும் நல்லாயிருக்கும். வாழ்நாள் முழுக்க குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து புதன் திசை நல்லா இருக்காது. ஆனால் புதன் திசை வந்து வயசான காலத்தில் தான் வரும் உங்களுக்கு. சரியா? வயசான காலத்தில் வரும். ஆனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து மேச லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து எப்போயுமே பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். பெருமாளை வேண்டிக்கோங்க. அடுத்து வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து குரு திசை நல்லா இருக்காது. அதனால் தட்சிணாமூர்த்தி நாமத்தை எப்போயுமே சொல்லுங்கள். ரிஷபராசி ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுக்க வழிபடுற ஒரு கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி தான். ஏன்னா அவர் தான் இடைஞ்சலை கொடுப்பாரு. அடுத்து வந்து ரிஷபராசி மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்க முருகப்பெருமானை கும்பிடணும். சரியா நேர்களே? முருகப்பெருமானை கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. வாழ்நாளில் வர்ற வினையெல்லாம் தவிடுபடியாக போயிடும். கடக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், ஐயப்பனை கும்பிடணும். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் இதே சாமியை தான் கும்பிடணும். சரியா? ஏன்னா சனி பகவான் தான் அவயோகியாக வருவார். கடக லக்கணம், சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் சனி திசை நல்லா இருக்காது. ஸோ அவங்க வந்து ஐயனார், ஆஞ்சநேயர், 18ஆம் படி கருப்பசாமி, ஐயப்பன் இந்த 4 தெய்வத்தை ஒரு தெய்வத்தை கும்பிடுங்க. கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானை தான் கும்பிடணும். ரிஷபராசி கல்யாண லக்கணத்தில் பிறந்தவங்களும் முருகப்பெருமானை தான் கும்பிடணும். துலாம் லக்கணத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடணும். ரிஷபராசி விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து பெருமாளை கும்பிடணும். விருச்சிக ராசி தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமி தேவியை கும்பிடணும். சரியா? பெருமாளுடைய மனைவி தாயார் மகாலட்சுமியை கும்பிடணும். மகர கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து யாரை கும்பிடணும் சார் அப்படின்னா, மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து சிவபெருமானை கும்பிடணும். சரியா? சிவனுடைய நாமத்தை சொல்லணும். சிவன் கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரணும். ரிஷபராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சூரிய தசை நல்லா இருக்காது. சூரிய தசை கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். அதனால் நீங்கள் ரொம்ப அலட்டிக்க வேண்டாம். ரிஷபராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் என்னென்னா, அந்த சூரிய தசை வந்து கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் வயசில் அந்த நட்சத்திரம் தான் பிறந்திருப்பீங்க, அப்போயும் முடிஞ்சிடும். ரோகிணி மிருகசீரிசத்துக்கு வரவே வராது. ஸோ ரிஷபராசி மகர லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து நல்ல ஒரு அமைப்புக்கு பிறந்தவங்க. நல்ல அமைப்பு. அது ஒரு பெரிய ஒரு கோணம். ராசிக்கு 9ஆம் இடம் கரெக்டாக வருது பார்த்தீங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ராஜ யோகாதிபதினு சொன்னேன் பார்த்தீங்களா, சனி பகவானை. அவருடைய ஆட்சி வீடு தான் மகர ராசி. ஸோ ரிஷபராசிக்கு மகர ராசிக்கு நல்ல புரிதல் இருக்கும். நீங்கள் நல்லா பாருங்கள், மகர ராசி சேர்ந்தவங்க உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்க. இது உண்மைங்க. ஆமாம் சார், என் ஃப்ரெண்டு இல்லைன்னா என் மனைவி மகர ராசி நல்லா இருக்கிறா சார், மனப்பூர்வமாக இருக்கும், இதயபூர்வமாக இருக்கும், கரெக்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கேட்டு பாருங்கள். மகர ராசியில் உங்களுக்கு நண்பர்கள் நல்லபடியாக அமைவாங்க. அதுவும் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர் வந்தாங்கன்னா ரொம்ப திக்காக இருப்பாங்க. ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் அல்லவா, அவர் அங்கேருந்து உச்சம் அடைகிறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து வந்து கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து அம்பாளை கும்பிடணும். பௌர்ணமி தோறும் கிரிவலம் வரணும். அவங்களுக்கு சந்திர திசை நடக்கும். சந்திர திசையும் கொஞ்சம் வயசில் முடிஞ்சிடும். ஸோ நல்லா பார்த்தோம்னா ரிஷபராசியில் மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு தசாலை வந்து எந்த பிரச்சனையும் வராது வயதான காலத்தில். ஏன்னா ஆகாத திசையெல்லாம் கொஞ்சம் வயசுலேயே முடிஞ்சு போயிடும். அது நல்லது தான். நம்ம கொஞ்சம் வயசில் நமக்கு ஆகாத திசை நடந்துச்சுன்னா அது வந்து நம்மளை ரொம்ப பாதிக்காது. ஏன்னா அப்போ வந்து நம்ம அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருப்போம். ஒரு 30 வயசுக்குள்ளே அம்மா அப்பா கண்ட்ரோலில் இருப்போம். அவங்க நம்மளை பார்த்துக்குருவாங்க. அவங்க நமக்கு வந்து ஒரு கை கொடுக்க 2 ஹேண்ட்ஸ் இருக்கும். அம்மா அப்பா 2 பேர் இருப்பாங்க. 4 கை ரெடியாக இருக்கும். நமக்கு என்ன வந்தாலுமே நம்மளுக்கு ஆதரவு கரங்க நீட்டுறதுக்கு 4 கைகள் ரெடியாக இருக்கும். அதனால நம்ம தப்பிச்சிருவோம். நமக்கு ஒரு 50 வயசில் பிரச்சனை வரும்போது தான் நம்ம வந்து மல்லாடுவோம், தவிப்போம்.
ஏன்னா நமக்கு வந்து கை கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, கூட பிறந்தவங்களுக்கு வயசாக இருக்கும், அம்மா அப்பா இருக்க மாட்டாங்க, இறந்து போயிருப்பாங்க. ஸோ ஒரு 50 வயசில் இருக்கிறவனுக்கு தசை சரியில்லைன்னா வச்சுக்கோங்களேன் கஷ்டப்படுவான். வேத ஜோதிடத்தில் இதெல்லாம் பார்க்கணுங்க, ப்ராக்டிக்கலாக பார்த்து தான் பலன் சொல்லணும். சில பேர் அடிச்சு விடுவானுங்க ரிஷபராசிக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு, அதெல்லாம் வந்து சாத்தியப்படாது. ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். எந்த ஒரு விஷயம் ப்ராக்டிக்கலாக சக்ஸஸ் ஆகுதோ அதான் கரெக்டாக இருக்கும். சரியா? ப்ராக்டிக்கலாக அது பாசிபிலிட்டி ஆகணும். ப்ராக்டிக்கலாக பாசிபிலிட்டி ஆகிற காரியங்கள் தான் சக்ஸஸை நோக்கி போகும். சும்மா வாய்ஜாலம்லாம் ஒன்றும் கிடையாது. சரியா? ஓகே, அதுக்கு மேலே போக வேண்டாம். இன்னும் இது மாதிரி நிறைய என்னால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க முடியும், அதை சொல்லவும் முடியும். பட் நேரம் கருதி நான் கொஞ்சம் வார்த்தையாக சொல்லிட்டு போகிறேன். மீன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து மகாலட்சுமி தான் கும்பிடணும். மீன லக்கணத்தில் பிறந்தவங்க, ரிஷபராசி மீன லக்கணத்தில் பிறந்தவங்களும் மகாலட்சுமி தான் கும்பிடணும். ஓகே சார், ரிஷபராசியில் எந்தெந்த லக்கணத்தில் பிறந்தால் நாங்கள் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சாய்ஸ் சொல்கிறேன். ரிஷபராசியில் மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். அடுத்து ரிஷபராசியில் துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு சுமாராக இருக்கும். சரியா? துலா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு சுமாராக இருக்கும். ரிஷபராசியில் வந்து கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அடுத்து வந்து ரிஷபராசியில் வந்து மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு மத்தியம பலன் கிடைக்கும். ரிஷபராசியில் வந்து விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. விருச்சிக ராசிக்கு அடி வாங்குற அமைப்பே வந்து தனுசு லக்கணம் தான். தனுசு லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்தாலும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ரிஷபராசியில். ஆமாம் சார், நான் தனுசு லக்கணத்தில் பிறந்திருக்கேன், போராட்டி தான் இருக்கேன்னு சொல்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அடுத்து வந்து மீன லக்கணம். மீன லக்கணம் ஓரளவு பரவாயில்ல, இருந்தாலும் பிரச்சனை தான். சரியா? இப்படி தான் வந்து காம்பினேஷன் இருக்கும். அப்போ கடகசிம்மம் வந்து கடகமும் நல்லா இருக்காது, கடகசிம்மமும் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. சிம்மம் ஓரளவு பரவாயில்ல, கடக லக்கணம் நல்லா இருக்காது. மாரகாதிபதி சந்திரன் வந்து ரிஷப ராசிக்கு மாரகாதிபதி. கடக லக்கணத்துக்கும் ரிஷபத்துக்கும் வந்து அந்த அளவுக்கு மேட்சிங் ஆகாது. ஆனால் கடக லக்கணாதிபதி ரிஷபத்தில் உச்சம் அடைவார். ஆனால் லக்கண ராசியாக இருக்கும்போது அந்த அளவுக்கு மேட்சிங் வராது. ஏன்னா ராசியாதிபதி சுக்கிரன், லக்கணாதிபதி வந்து சந்திரன், இந்த ஒரு மேட்சிங் இருக்கும். ஸோ ரிஷபம் வந்து சுக்கிரன் ஆளுகையில் இருக்கிறதுனால கடக சிம்மம் வந்து ஓரளவு ரொம்ப மேட்சிங் ஆகாது. ஆனால் சிம்மம் வந்து பரவாயில்ல, ஒரு ஆவரேஜ்னு சொல்லலாம். கடகம் வந்து அந்த அளவுக்கு ஏற்படுவது அல்ல. ஓகே நேர்களே, லக்கண ரீதியாக சொல்லியிருக்கிறேன். அடுத்து வருகின்ற வீடியோக்களில் வந்து ரிஷபராசியில் எந்தெந்த லக்கணத்துக்கு சுபர் அசுபர் யோகர் பாவர் அதுபோல் அந்த தசாபுத்தி பலன்களையும் நல்ல விவரமாக சொல்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து கதி. மொத்தம் 3 இருக்குது: விதி, மதி, கதி. விதிங்கிறது உங்கள் ஜாதகம், மதிங்கிறது கோச்சார பலன்கள். இப்போ எல்லாரும் வீடியோ போடுறாங்கள்ல யூடியூப்பில், அதுபோல் கதிங்கிறது உங்கள் தனிப்பட்ட தசாபுத்தி, அதுக்கு பலன் சொல்லணும். அதுதான் கெட்டிக்காரத்தனம். சரியா நேர்களே? அதை வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். இருந்தபோதிலும் நான் ஒரு சர்வேல உங்களுக்கு அதை சொல்கிறேன். என்னோடய அனுபவத்தின் ரீதியாக ரிஷபராசிக்கு ஒவ்வொரு லக்கணமாக எடுத்து அந்த கிரகங்களை சொல்லி அந்த தசை அமைப்பை சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தசை நடக்கும்? மத்தியம வயசில் இருக்கிறவங்களுக்கு, 30 வயசுக்கு மேலப்பட்டவங்களுக்கு ராகு திசை, குரு திசை, சனி திசை, புதன் திசை, இந்த 4 திசைகளை சொன்னாலே ரிஷபராசி கவர் ஆயிரும். கொஞ்சம் வயசு கம்மியாக இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை நடக்கும். சரியா? அப்போ வந்து அந்த ராகு, குரு, சனி, புதன், இந்த 4 கிரகங்களை வந்து நம்ம வருஷப்படுத்தினாலே ரிஷபராசிக்கு வந்து ஓரளவு ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். அந்த 4 திசைகளுக்கும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். இப்போதைக்கு நல்லா இருக்குது. சரியா? ஓகேப்பா, எல்லாம் நல்லா இருக்குது. எது சார் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்போதைக்கு வழிபாடு பண்ணுற கிரகம் சுக்கிர வழிபாடு தான் முக்கியம். மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இரவு 8-9 பெருமாள் கோயிலுக்கு போங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க. மகாலட்சுமி அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள். பெண்களுக்கு உதவி பண்ணுங்கள். உங்கள் கையால் கன்னி பெண்களுக்கும் சரி, சுமங்கலி பெண்களுக்கும் சரி, எதனாச்சும் வாங்கி கொடுங்க. சேலை வாங்கி கொடுங்க, வளையல் வாங்கி கொடுங்க, குங்குமம், மஞ்சள் எதனாச்சும் வாங்கி கொடுங்க. வீட்டில் இருக்கிற பெண்கள் கூட வாங்கி கொடுங்க. நல்லபடியாக இருக்கும். அந்த மகாலட்சுமி அன்னையின் அருள் கிடைக்கும். எல்லாமல் இறைவன் ரிஷபராசினியர்களுக்கு சில சௌபாக்கியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.